ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. மாதத்தில் நம்ம 2 to 3 டைம்ஸ் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு முடி நல்லா வளரணுமா, இல்லை சளி ப்ராப்ளம் இருக்கா, போஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு கருவேப்பிலை குழம்புன்னு சொல்லலாம், மருந்து குழம்புன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கறி வெரைட்டி. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட நம்ம சித்திரத்தை சேர்த்துக்கலாம். இதை கேலங்கல்னு சொல்லுவாங்க. இஞ்சி வெரைட்டி தான். ஸோ அது 1 இன்ச்சு. அது கூடவே அரிசி திப்ளி, சுக்கு, ஓமம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ப்ராப்ளம் இல்லை டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான். ஜீரகம், அது கூடவே மிளகு காரம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய அந்த சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, செஸ்ட் கண்டிஷன் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிளகு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு அரைக்காமல் அது கூட இந்த மாதிரி மருந்து பொருளும் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு செஸ்ட் கன்ஜெஷன் இருந்தாலும் சரி, டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஹேர் லாஸ், இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இது இருக்கும். கடாயில் 3 to 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மருந்து குழம்புலாம் வைக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கூடுதல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வடகம் சேர்த்துடலாம். இந்த வடகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, வெங்காயம், பூண்டு, அப்புறம் இன்னும் சில பொருட்கள்லாம் சேர்த்து விளக்கெண்ணெயில் நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஒரு தாளிப்பு பொருள் தான். அது இல்லாதவங்க நீங்கள் கடுகு தனியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் அந்த வடகம் உண்மையாலுமே ஒரு நல்ல அரோமாவை கொடுக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கணும். பாருங்கள், எண்ணெயில் அப்படியே டிப்பான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கணும். பூண்டு நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். போஸ்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குழம்பு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதாவது கருவேப்பிலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் நம்ம காரத்துக்காக சேர்த்துருக்கோம். சாம்பார் தூள்னால் வெறும் மிளகாய், மல்லித்தூள் மட்டும் போட்டு அரைச்ச சாம்பார் தூள். அது கூடவே நம்ம புளி கரைத்த தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழம்பு நல்லா கொதி வரணும். உங்களுக்கு மேலே எண்ணெய் விடணும். அப்போ தான் குழம்பு ரெடின்னு அர்த்தம். ஸோ நல்லா கொதி அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாருங்கள் எப்படி எண்ணெய் விட்டுட்டு வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷெல்லாம் செய்யும் போது மண் பாத்திரத்தில் செய்யும் போது அதோட தன்மை மாறாமல் இருக்கும். அதனால தான் நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறோம். நம்ம உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உணவு எப்படி மருந்தாகும், அப்போ ஒரே நாளில் உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடுமானா? அப்படி கிடையாது. நம்ம உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம மருந்தை சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸையும் கொடுக்காது. நீங்களும்
இந்த கறிவேப்பிலை குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.